எல்லாருக்காகவும் எல்லாருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த 120 நாட்கள் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். யூடியூப்பில் ஆன்லைன் மூலியமாக பார்க்குற எல்லாரும் அந்த கமெண்டில் நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதி தந்தால் அதன்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லோரும் நம்ம கண்களை மூடி இந்த நாளையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த முதல் நாள்லையும் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணின உம்முடைய மேலான தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபம் உம்மால ஏற்படுத்தப்பட்டது ராஜா. ஆண்டவரே, நீர் முன் குறித்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய நன்மைகளை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்றாய் கூடி இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். நல்ல தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். அப்பா ஏகோவா ஈரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகோவா ரஃபா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரிய தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய காருண்யத்தினால எங்களை அணைத்து கொள்ளுகிற தெய்வமே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதையில் ஆண்டவரே நேர்த்தியாய் செவ்வையாய் நீர் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த 120 நாட்களும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே அமர்ந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து எட்டி ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தரப்போகிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த 120 நாட்களும் உம்முடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சூழ்ந்து ஆண்டவரே இன்னும் மகிமைக்கு மேலே மகிமையை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே எந்த தடைகளும் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த விதமான தடுமாற்றங்களும் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா நேர்த்தியாய் செவ்வையாய் ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களை நடத்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய பலன் எங்களுக்குள்ள வெளிப்பட சோர்வுகள் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா உற்சாகமாய் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. யாவருடைய முழங்கால்களும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக ஆண்டவரே முழங்குகிற மேலான நாமத்தை உடைய தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு வாழ ஆண்டவரே சிலுவை பரியந்தம் சென்று ஆண்டவரே எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்ட தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உம்முடைய சமூகம் மேலானது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் ஆண்டவரே எவ்வளவு பாக்கியம் உள்ளது ராஜா. அந்த சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணின உம்முடைய தயவிற்காய் அந்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமையில் என்றே நீர் எனக்கு துணையாயிருப்பதா
தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம், உங்க சமூகம் மேலானதுப்பா ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ இன்பங்கள் உண்டு ராஜா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம்.
சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் மேலானது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் உயிரினும் மேலானதுங்கிறது ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்து ஆண்டவரே, அதிலிருந்து நாங்கள் நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அதை அறிந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து இந்த 120 நாட்களும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து ஆண்டவரே அதற்குரிய நன்மைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களை இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர்தாமே ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை, ஒரு எழுப்புதலை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீ. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனாளி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனாளி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 எந்தன் கண்மலையானவரே காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 அல்லேலூயா பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம் பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோ பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ தேவனை வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் தேவனை வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை
அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். பணிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், நாம் பணிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என்
முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா, உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என்
வைக்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு நம்ம அதுக்கப்புறம் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. எது புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம தொடர்ந்து இந்த 120 நாட்களும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேவனுக்கு பிரியமான ஆராதனை நம்ம செய்யணும். நம்மளுடைய சரீரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்ம என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கலாம், தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்காமல் இருந்திருக்கலாம், ஒரு பரிசுத்தம் நம்மளுக்குள்ளே இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்மளுடைய சரீரங்களை தேவனுடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடணும், அர்ப்பணித்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துரும். நமக்காக தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, சிலுவை பரியந்தம் சென்று நமக்காக என்ன செஞ்சார், பலியானார். அதே போல் நம்மளுடைய சரீரங்களை, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது தான் அதுதான் என்ன ஆராதனை அப்படின்னா, புத்தியுள்ள ஆராதனை. அதனால் எல்லாரும் நம்ம கண்களை மூடி வானத்துக்கு நேராக 2 கைகளையும் நம்ம நீட்டி உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய இடத்துல இருந்து அற்புதத்தை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளாததற்கு அது ஒரு தடையாக இருந்தாலும் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே கெஞ்சி மன்றாடி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள எந்த விதமான தவறுகள் இருந்தாலும் எங்களை மன்னிங்கப்பா. தயவு செய்து எல்லாரும் உண்மையாக அவருடைய இருதயத்துக்கு நேர நம்மளுடைய உண்மையாக முழு இருதயத்தோட நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம பாடுறது அவருக்கு பிரியமான ஆராதனை இல்லை. நம்ம உண்மையாக நம்ம புத்தியுள்ள ஆராதனை நம்ம செய்யணும்னா நம்மளுடைய சரீரங்களில் அவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து செய்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. எல்லாரும் முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் அப்பா எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால எங்களை ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க, எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் உம்முடைய பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் அதிகமாக அனுபவிக்க முடியாதுப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாளில் எங்களை சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்க, உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மேக ஸ்தம்பம் எங்கள் மேலே வெளிப்படணும் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேலே தயவாய் நீர் மனம் இறங்குங்கப்பா. எங்களுடைய குற்றங்கள்
பலவீனங்கள் உம்முடைய சமூகத்தில் மன்னிக்கப்படட்டும், எங்களுடைய குறைகள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்காமல் எத்தனையோ நாட்களை நாங்கள் வீணாக்கியிருக்கோம் ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒழுங்கா நாங்கள் பைபிள் படிக்காமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, சுவிசேஷத்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம். எந்த விதமான தவறுதலாக இருந்தாலும் நீர் எங்களை மன்னித்து உம்முடைய சமூகத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அற்புதத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாததற்கு ஆண்டவரே எங்களுடைய பாவம் தடையாக இருந்தால் ஆண்டவரே அதை அந்த நாளில் நீங்கள் மன்னித்து எங்களை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் மேலே நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே வெளிப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும்பா, உம்முடைய அக்கினி வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை எங்கள் மேலே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் வெளிப்படுங்கப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உளையான சேற்றி வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம், உம்முடைய இரத்தத்தினால எங்களை நீங்க சுத்திகரிங்கப்பா, எங்களுடைய அவயவங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
கரம் பற்றி நடத்துகிறீர். கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. என்னுடைய கரங்களை பிடித்து எங்களை நடத்துகிறவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே, இரவும் பகலும் ஆண்டவரே எங்களோடு கூட இரவும் எப்போதும் எங்களை பகலும் பாதுகாக்கிற தேவனே, கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்போதும் காப்பவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, எங்களை மறவாதவரே, மாறாத தெய்வமே, உம்மை நாங்கள் மறவாத உயர்த்துகிறோம். தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழ்கிற நாட்கள் எல்லாம் உம்முடைய பணியை நாங்கள் செய்வோம். உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. என்னுடைய நாட்கள் ஆண்டவரே முடியும் வரை உமக்காக உம்முடைய பணியை செய்திடுவோம்ப்பா. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
நம்மள அவருடைய முழு ரத்தத்தையும் சிந்தி இந்த நாளில் அவருக்காக பிரித்தெடுத்து நம்மளை ஆராதிக்க வைத்திருக்கிறார். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம். கல்வாரி ரத்தம் முழு ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் சிந்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை அணைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
மகிமைப்படுத்துகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாயை போல தேற்றுகிறவரே, தகப்பனை போல சுமைக்கிறவரே, எங்களை கரம் பிடித்து நீர் நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் கண்மலையின் மேலே நிறுத்தி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அழகு பார்க்கிற தேவன் நீங்கப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட அசைவாடின உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு பேசுங்க. அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே, அதன்படி நடக்க எங்களை உம்முடைய கிருபைக்குள்ள நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் எங்களை இன்னும் அதிகமாய் நடத்தட்டும்பா. ஆசீர்வதிங்க, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தரித்து நிற்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் அவருடைய சமூகத்தில் 120 நாட்கள் நாம் அமர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த நாட்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பது ஒரு விசேஷித்தமான ஒரு காலம். ஆமென். ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஜெபத்தை கேட்கிறவராய் நம்மளுடைய ஆண்டவர் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு நாம் நிற்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய பெந்தகோஸ்தே நாள், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த 50வது நாள் வருகிற வரைக்கும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இது நீண்ட நாட்களாக இருந்தாலும் கர்த்தர் அந்த நாட்களை நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே மகிமையாய் நமக்குள்ளே செயல்படுவாராக. அல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே. நம்மளுடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்படி பிலிப்பியர் 4வது அதிகாரம், ஆமென், 6வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஒரு இடத்துல நீங்கள் அமரும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கவும் ஆங்காங்கே ஜெபிக்கிற இடங்களில் நீங்கள் இருந்து நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் யாராவது நீங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் விரும்பினீர்களானால் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுதி அனுப்பிவிடலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் அதில் இருக்கிறது. அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா, இல்லை இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு அப்படித்தான் நம்ம தெரிவிக்க போகிறோம். நிறைய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம்ல, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். என்னன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நிறைய காரியங்களை குறித்து நம் கவலைப்படுகிற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா காரியத்தையும் நாம் எழுதி பேப்பரில் எழுதி நம்ம வச்சுருக்கிறோம். அந்த எழுதின எல்லா ஜெப குறிப்புகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க போகிறோம். நாம் ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர் சமூகத்தில் தெரிவிக்க போகிறோம். அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் தாமே இந்த நாட்களில் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசத்தோடு தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். அநேகரிடத்திலிருந்து வந்திருக்கிற இந்த ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இன்றைக்கி நம்ம வேலை என்னென்னா, தேவனுக்கு தெரியப்படுத்துவது. இன்றைக்கி என்ன வேலைன்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஜெபங்களை எல்லாம் தெரியப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அதில் சொல்லுது பாருங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யும், உங்கள் சிந்தைகளை என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமாதானம் வரும். எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா, அதில் போட்டிருக்க பாருங்கள், இருதயத்தில் வெளிப்படும், சிந்தையில் வெளிப்படும். தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் எங்கே கொடுப்பாரு, நம்மளுடைய இருதயத்தில் கொடுப்பார், நம்மளுடைய சிந்தைகளில் கொடுப்பார். அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்கனாலும் அந்த ஜெபத்துக்குரிய பதிலை ஆண்டவர் எப்படி முதல்ல நம்மளுக்கு கொடுப்பார்னா, ஒரு சமாதானத்தை நமக்குள்ளே அனுப்புகிறது நிமித்தமாக ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாருங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், அண்ணால் அப்புறம் என்ன செய்யலை. ஆமாம், அந்த அம்மா போய் எல்லா ஜெபத்தையும் அவர் சமூகத்தில் இறக்கி வச்சதுக்கு பிறகு வசனம் சொல்லுது, அப்புறம் அந்த தாயார் துக்க முகத்தோடு இல்லை. ஏன் அப்படின்னா, தேவனுடைய சமாதானம் அந்த அம்மாவை என்ன செஞ்சிருச்சு, ஆமாம், நிரப்பிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ண இந்த காரியம் நடக்க போது என்னென்னா, அவருடைய சமாதானம் நம்மளை மூட ஆரம்பிக்கும், நம்முடைய இருதயங்களை நிரப்ப ஆரம்பிக்கும், சிந்தைகளில் நிரப்ப ஆரம்பிக்கும். ஒரு புது சந்தோஷத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு என்ன செய்ய போகிறார், நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. சில ஜெப குறிப்புகள் தான். இன்றைக்கு முதல் நாள் நம்ம சில ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நாம் இந்த நாட்களில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அவங்க ஜெப குறிப்புகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாருமே அப்படி முழங்கால் படியிடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி முழங்கால் படியிட்டு அப்படி ஜெபிப்போம். தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் தெரிவிப்போம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் வாய்களை திறங்க. உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி. பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, கர்த்தரை துதிப்போம் எல்லாரும். ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் உயர்த்துவோம். எங்கள் ஜெபத்துக்கு அற்புதமான பதில் தருகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நாங்கள் ஜெபிக்கிற இடம் முழுவதும் உங்கள் வல்லமை எங்களை நிரப்புவதாக. நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் இடம் முழுவதும் உங்கள் வல்லமை எங்களை மூடுவதாக, உங்கள் வல்லமை எங்களை மூடுவதாக. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் அமர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் உங்கள் வல்லமை ஆண்டவரே நிரப்புவதாக. ஆலயத்தில் உம்முடைய வல்லமை நிரப்புவதாக, வீடுகளில் உங்கள் வல்லமை நிரப்புவதாக. ஆண்டவரே, ஜெபிக்கிற இடங்களில் உங்கள் வல்லமை நிரப்புவதாக, இயேசுவின் நாமத்தில் நிரப்புவதாக. ஜெபிக்கிற இடத்துல உம்முடைய தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே. நாம் சில ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க.
இந்த 120 நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நாம் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போகிறோம்னா, ஆண்டவரே இந்த ஜெபத்தை நிறைய பேர் கண்டிப்பாக, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக இருக்கணும். ஆமேன். முதல் ஜெப குறிப்பு என்னன்னா, வீட்டுக்காக காத்திருக்கிறவர்கள். சில இடம் வாங்காமல் காத்திருப்பாங்க, வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வீட்டுக்காக காத்திருப்பாங்க, வாடகை வீட்டில் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்புகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் நீங்களும் இணைந்து இந்த ஜெப குறிப்பு ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. யார் யாருடைய வாழ்க்கையில வீடு இல்லையோ, ஆண்டவரே தங்க வீடு இல்லையோ, வாழ்வதற்கு வீடு இல்லையோ, வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுக்கிறவர் கர்த்தர். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். வீட்டை கட்டி கொடுங்கப்பா, தேவைகளை சந்தித்தருளுவீராக. அறகுறையா இருக்கிற வீடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நான் கட்ட துவங்கின வீடு நல்லா கட்டி முடிப்பேன்னு நினைச்சேனே, பாதியிலே இந்த வீடு நிற்குதேன்னு சொல்லுகிற நபர்களுடைய வாழ்க்கையில் உங்க வல்லமை செயல்படுவதாக. வீட்டுக்குரிய தடைகள் மாறுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்குரிய தடைகள் மாறுவதாக. வீடு இல்லாத நிலையில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வீடு கட்டுவதற்குரிய வாசல்களை திறந்து கொடுப்பீராக. இடத்தை வாங்கி கொடுப்பீராக. அற்புதமுள்ள கரம் இறங்கட்டும் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தடைகளும் மாறுவதாக. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே நல்ல நிலையில வீடை முழுவதுமாய் கட்டி முடிக்க உதவி செய்தருளுவீராக. கடன் இல்லாத ஒரு நிலைகளை தந்து வீடை கட்டி கொடுங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். பாடுவோம் அப்படியே கர்த்தரை துதிப்போம். ஆமென். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். பாடுவோம். எங்க வாழ்க்கையில நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய அற்புதம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. தேவனுடைய அற்புதம் உள்ள வல்லமைகளை நிரப்புவதாக. எல்லாரும் ஜெபிப்பாமே. அற்புதர் இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நம்ம இரண்டாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையிலலாம் திருமண தடைகள், திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள், இவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். ஆமென். சில வீடுகளில் பணம் இல்லாததுனால, பொருள் இல்லாததுனால, நகை இல்லாததுனால திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு தயக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் இந்த குழப்பத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். பல வருஷம் பிரயாசப்பட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, எங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க இல்லையா? பல வருடங்களாய் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமா அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிற தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல திருமண தடைகள் மாறட்டும் பா. திருமண தடைகள் மாறட்டும்.
ஏற்ற காலங்கள்ல அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. எல்லாரும் சேர்ந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். அதிசயமானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படுவதாக, தடைகள் மாறுவதாக, தடைகள் மாறுவதாக. திருமணத்தை ஆண்டவரை நடப்பிக்க விடாதபடி கொண்டு வருகிற தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஏமாற்றத்தினால அநேகர் தற்கொலைக்கு நேராய் பயணிக்கிறாங்களேப்பா. ஏமாற்றத்தினால அநேகருடைய வாழ்க்கை சோர்ந்து போகிறது ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய வல்லமையில் ஆவியானவர் அந்தந்த குடும்பங்களுக்குள்ள செயல்பட ஜெபிக்கிறோம். தடைகளை நிர்மூலமாக்கி போட ஜெபிக்கிறோம். தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே வெளிப்பட நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகள் மாறுகிறதற்காக நன்றி, தடைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பல வருடங்களாய் ஏமாற்றத்தோடு ஏமாந்த நிலைகளில் இருக்கிற அநேக குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தின் கரம் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. அது சீக்கிரத்தில் நாங்கள் நல்ல சாட்சியங்களை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிச்ச எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுங்கிற அந்த சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்தருளுவீராக. தேவ நாம மகிமைப்படட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். வேலைக்காக காத்திருக்கிறவங்க ஜெபிக்க போற இன்னைக்கு, ஆமென். வேகமா நிறைய சில ஜெப குறிப்புகளை நாம் ஆண்டவர் நமக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு தருணம் இது. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்க போகிறோம். வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்கணும்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நல்ல தொழிலுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல தொழில் கிடைக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கணும்பா. இயேசுவின் நாமத்தினால வியாபாரங்கள்ல, வேலைகள்ல, தொழில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்தருளுவீராக. அதிசயங்களை செய்யுங்கப்பா. நல்ல வேலைகளை கொடுங்க, நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. நல்ல தொழிலை கொடுங்க ஆண்டவரே. நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் இணைந்து நல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறங்க, சத்தமிட்டு கூப்பிடு. உன் வாயை அடக்கி கொள்ளாதே. வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா, ஆண்டவருடைய நாம மகிமை படட்டும். இதோ ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கிறாரே. வாய் திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வேலையை கர்த்தர் கொடுக்கிறார், தொழிலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், வியாபாரங்களை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுகிறார். ஒன்றுமில்லாத நிலைக்குல நிற்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்காக இந்த ஜெபத்தை உங்களை செய்ய வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால சோர்ந்து போய் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, வியாபார ஒழுங்கா நடக்கலை நினைக்கிற குடும்பங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, வேலை இல்லாத குடும்பங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அதிசயமானவருடைய கரம் இறங்கட்டும். அதிசயமானவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும்பா. ஆண்டவரே, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயர்வு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தாருக்குள்ளேயும் ஆண்டவரே வெளிப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். வெளிப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆமென். அற்புதர் 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 அற்புதர். பாடுவோம் பாடுவோம். ஆமென் ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நல்ல கைத்தட்டி எல்லோரும் பாடுங்கள். அவ்வளவுதான். பாடுவோம் அப்படியே. ஆஹா, ஓஹோ,
பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். சொல்லுவோமா? காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஓ நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய நல்ல கைகளை தட்டி அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயினும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர். இயேசுவின் அற்புதத்தின் வல்லமை எல்லா குடும்பங்களையும் வெளிப்படுவதாக. ஆமென் ஆமென். இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் மாறட்டும், எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை எல்லா குடும்பங்களையும் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கை தட்டி ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் சமூகத்தில். சரீர சுகத்துக்காக காத்திருக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நிறைய வருஷமா, ரொம்ப வருஷமா இந்த வியாதி இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அந்தந்த இடத்துல நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சுகம் தர உங்களுக்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எழுந்திருச்சுக்கிறோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். உங்க சரீர சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரீரத்தின் சுகத்துக்காக தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ரொம்ப வருடங்களா இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால, மருத்துவர்களால முடியாதுன்னு சொன்ன, இது சுகமாக்க முடியாதுன்னு சொன்ன வியாதிகளை கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் இணைந்தபடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. எல்லாரும் இணைந்தபடி ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் இணைந்தபடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தின் ஆவியே சரீரத்தை விட்டு விலகு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக. பலவீனத்தின் கிரியைகள் விலகுவதாக, பலவீனத்தின் கட்டுக்கள் விலகுவதாக. தேவ வல்லமை வெளிப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நரம்புகள்ல தேவ வல்லமை இறங்கட்டும் பா. எலும்புகள்ல தேவ வல்லமை வெளிப்படுவதாக. சரீரத்தில் உங்க வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா அவயவங்களையும் கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும். நிரப்பட்ட ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அவயவங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அவயவங்களை நிரப்புவீராக. அவயவங்களை நிரப்புங்கப்பா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவனுடைய அக்னி வெளிப்படுவதாக. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லா கட்டுக்களும் உடையட்டும்பா ஆண்டவரே. தலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக.
மாறுவதாக. காதுகளில் இருக்கிற செவிட்டு ஆவிகள் விலகுவதாக. ஆண்டவரே நல்ல பார்வை கிடைக்கட்டும். மூக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். நாவுகள்ல, உதடுகள்ல, வாய்க்குள்ள, தொண்டைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. எல்லா கட்டிகளும் கரைந்து போவதாக. கழுத்துல இருக்கிற கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். தைராய்டு பிரச்சனைகள் மாறுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நெஞ்சு பகுதியில் இருக்கிற ஆண்டவரை எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா கட்டிகளும் கரைந்து போவதாக. முதுகுல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். முதுகு ஆண்டவரை எலும்புகள்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். தண்டு வடங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால நீங்க ஜெபிக்கிறப்பவே கர்த்தர் உங்களுடைய வல்லமை உங்க மேல இறங்குறத நீங்க பாப்பீங்க. அந்தந்த அவயவங்கள்ல இறங்குறத நீங்க பாப்பீங்க. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லாரும் இணைந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவனுடைய அக்கினி வெளிப்படட்டும். கற்ப பைக்குள்ள வல்லமை வெளிப்படுவதாக. குடல் பகுதியில வல்லமை வெளிப்படுவதாக. கணையத்துக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. கிட்னி பகுதியில் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இருதயத்தில் உங்க வல்லமை வெளிப்படுவதாக. இடுப்பு பகுதியில் உங்க வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே எல்லா மூட்டுக்களையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பாதங்கள் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. சூம்பி போயிருக்கிற கால்கள் இயேசுவின் நாமத்தினால பலன் அடைவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடப்பதாக. தலைவலி பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகுவதாக. நரம்பு மண்டலங்கள் பலனடையட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதம் செய்து நடத்துகிறதற்காக நன்றி. அற்புதம் செய்து நடத்துகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை. ஆமென். நேரிடாது நேரிடாது மகளே, வாதை உந்தன் எல்லாரும் ஆமென். கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது. நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென். இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்ணுவோம். கற்பத்தின் நன்மைகளுக்காக. ஆமென். கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சுக்கிறங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கற்பத்தின் நன்மைகள் உண்டாக. அவங்கவுங்க வீடுகளில் ஜெபிக்கிறவங்க கணவன் மனைவியா நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கைகளை பிடிச்சுக்கிறங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு கேளுங்க. கற்பத்தின் நன்மைகள் உண்டாகட்டும். கற்பத்தின் நன்மைகள் உண்டாகட்டும்பா. கற்பத்தின் நன்மைகள் வெளிப்படுவதாக. கற்பத்தின் நன்மைகள் வெளிப்படுவதாக. ஜெபிக்கிற பிள்ளைங்க மேல கற்பத்தின் நன்மைகள் வெளிப்படுவதாக. யார் யாருக்கெல்லாம் கற்பத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ தேவை ஆண்டவரே அற்புதம் செய்து ஆண்டவரே அதிசயங்களை வெளிப்படுத்தி மனமகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும்பா. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்னாளுக்கு கொடுத்த ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை போல எங்களுக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு நன்மையை போல எங்களுக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அதிசயமானவருடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய கற்பங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. சாபங்கள் அழிக்கப்படுவதாக. சாபத்தின் கிரியைகள் விலகுவதாக. சாபத்தின் கட்டுக்கள் விலகுவதாக. உங்க நாம மகிமைப்படுகிறதற்காக நன்றி. எங்க ஜெபத்திற்கு ஆண்டவரே பதில் தருகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். எல்லா ஜெபங்களுக்கு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆமென். நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஜெபத்துக்கு கர்த்தர் தாமே நமக்கு பதில் தந்திருக்கிறார்.
நாம் தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நீங்களும் மற்றவர்களிடத்தில் சொல்லி அந்த ஜெபத்தில் தரித்து நிற்க வைங்க. தேவன் நிச்சயமாக நம்மளிடத்தில் பேசியிருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படுவதாகவும் அநேக அற்புதங்களை இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறதாகவும் கர்த்தர் நம்மளிடத்தில் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நிச்சயமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள், சரீர சுகம் வெளிப்படும். சொல்லுங்கள், சரீர சுகம் வெளிப்படும். சொல்லுங்கள், வியாதி மாறும். சொல்லுங்கள், எல்லா தடைகளும் மாறும். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். ஆமேன். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமேன் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் நம்ம தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 120 நாள் நம்ம காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நிறைய காரியங்களை நம்ம சுத்திகரிப்பு பண்ண போகிறோம். இந்த நாளோடு இருந்து நம்ம தொடர்ந்து நிறைய நம்மளை நாமே என்ன செய்ய போகிறோம், நாம் சுத்திகரிக்க போகிறோம், பரிசுத்தப்படுத்த போகிறோம், பாவங்களை அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீ வருகிற நாட்களில் நாம் அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். தொடர்ந்து நம்ம அறிக்கை பண்ண நமக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுக்களும் நம்மளை விட்டு நிர்மூலமாக்கப்படுவதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்துகிறப்போ பாவத்தினால் உண்டாயிருக்கிற வியாதிகள் மாறும், பாவத்தினால் உண்டாயிருக்கிற கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படும். அல்லேலூயா. ஒரு பலத்த விடுதலையை நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். ஆமென். இன்றைக்கி நாம் சில காரியங்களை வேகமாக பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நீங்கள் காத்திருக்க போகிறீங்க, ஒரு புது பலனை நீங்கள் நிச்சயமாக இந்த காலங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து நாம் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் ஒரு சொல்லுங்கள், புது பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. 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 சார், நாம் நல்ல கவனிங்க, எப்படி காத்திருக்கணும் அதை மட்டும் நம்ம வேகமாக பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். சொல்லுங்கள், எப்படி காத்திருக்கணும் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு நீங்கள் எழுதி கொள்ளுங்க, ஜெபத்தோடு காத்திருக்கணும். ஆமென். இந்த காலங்களில் 120 நாட்களும் நாம் எப்படி நம்ம காத்திருக்க போகிறோம் அப்படின்னா ஜெபத்தோடு காத்திருக்கணும். சும்மா ஏதோ ஒரு நிலைகளில் ஏதோ நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நாம் எப்படி காத்திருக்க போகிறோம்? சத்தமாக சொல்லுங்கள், எப்படி காத்திருக்க போகிறோம்? ஸோ இப்போ சாயங்கால வேளையில் நடத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் காலையிலையும் நிறைய நீங்கள் ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கணும். அல்லேலூயா. எந்த ஜெப குறிப்பை நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த ஜெப குறிப்பை அடிக்கடி 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 இந்த நாட்களில் சொல்லி நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வருஷந்தோறும் எல்கானா தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த அண்ணாளுடைய செயல்பாடு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் பலி செலுத்த போவாங்க. ஆனால் இந்த அம்மா எதற்காக போவாங்கன்னா, ஒரு ஜெப குறிப்பை கையில் எடுத்துக்கிட்டே போவாங்க. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை வேணும். அல்லேலூயா. இந்த ஜெபம் சாதாரணமானதா இல்ல. வருஷந்தோறும் எல்கானா போகும்போதெல்லாம் வருஷந்தோறும் இந்த அண்ணாலும் போறாங்க. வருஷந்தோறும் இந்த அண்ணாள் இந்த ஜெப குறிப்பை கையில எடுத்துக்கிட்டே போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போன உடனே இந்த அம்மாவினுடைய செயல்பாடு என்னன்னா, கண்ணீரோட ஜெபிக்கிறது. கண்ணீரோட ஜெபிக்கிறது. அந்தந்த ஜெப குறிப்புகள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஜெப குறிப்பை ஆண்டவர் சொல்லி ஜெபிக்க சொல்றாரோ அந்த ஜெப குறிப்பை கண்ணீரோட ஜெபிக்கிறது தான் இந்த தாயாரினுடைய வேலை. அல்லேலூயா. இப்போவும் நாம் இந்த பெட்டியில் இருக்கிற ஜெப குறிப்பை நம்ம முடியும் போது நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் ஜெப குறிப்புகளை நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜெப குறிப்புகளை சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி அந்த அம்மா வருஷந்தோறும் அந்த ஜெப குறிப்பை கொண்டு போய் கொடுத்ததுனால வேதம் சொல்லுது, நல்ல ஒரு சாமுவேலை, நல்ல ஒரு குழந்தைய எதற்காக அந்த அம்மா ஜெபிச்சாங்களோ அதற்குரிய பதிலை கர்த்தர் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சார்,
கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்களே. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, தாவீது பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அவர் என்ன செய்வாரா? காத்திருந்து ஜெபம் பண்ணுவாராம். என்ன ஜெபம் பண்ணுவாரா? அப்போ துன்பங்கள் வருகிற நேரங்கள்ல இந்த தாவீதுனுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து 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 இவர் ஜெபம் பண்ணதுனால ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த இந்த தாவீத கர்த்தர் ராஜாவாக என்ன செஞ்சிட்டார்? உயர்த்திட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப நம்ம வேலை என்ன அப்படின்னா, என்னுடைய வேலை காத்திருந்து அவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது. ஆமென். காத்திருக்கணும். நான் டெய்லி காத்திருக்க போறேன். இப்போ டெய்லி அந்த நேரம் அந்த கரெக்டா அந்த சாயங்கால வேளையில 6 மணி வந்த உடனே நாம் கரெக்டா அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இப்ப ஜெபிக்க போறோம். காத்திருந்து ஜெபிக்க போறோம். எது வரைக்கும் அப்படின்னா, எனக்கு பதில் தருகிற வரைக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்களை கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தாவீது இப்படி ஜெபம் பண்ணி தான் இவ்வளவு பெரிய உயர்வை அவர் அடைந்திருக்கிறார் என்றால், என்னுடைய ஜெபம் என்னையும் ஒரு கிரயத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மேலான நிலைமைகளை உயர்த்த ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சும்மா காத்திருக்க கூடாது, ஜெபத்தோடு கூட காத்திருக்கணும். அவர் சமூகத்துல வெறுமனே அல்ல, ஜெபத்தோட காத்திருக்கணும். அல்லேலூயா. பாடல் பாடுகிற வேலை வந்த உடனே, ஸ்தோத்திரம் சொல்ற வேலை வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? நல்ல வாயை திறந்து நல்ல விட்டு கொடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா துதிக்கலாம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. எப்படியா? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி. இப்படிதான் துதிங்க, நல்லா பாடுங்க. ஆமென். கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுங்க அப்படி. அபிஷேகித்தீ எங்களை அனலாக்கி நீ நன்றி ஐயா. அவ்வளவுதான். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. இப்படி நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்கின நேரத்துல இருந்து ஆராதனை முடிகிற வரைக்கும் நீங்க உங்களுடைய ஜெபத்தை விட்டுடாதபடி தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, காத்திருந்து ஜெபிக்கிறப்போ கர்த்தருடைய அற்புதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. 3வது நல்ல கவனிங்க. தானியேலுடைய வாழ்க்கையில இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவரும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து என்ன செஞ்சிருக்கிறார்? 21 நாள் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? காத்திருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆமென். சில தாமதங்கள் வந்தது, சில யுத்தங்கள் நடந்தது, லேட் ஆகுது. இவர் ஒரே நாள்ல ஜெபிச்ச உடனே பதில் என்ன செய்யல? கிடைக்கல. ஆனாலும் தாமதமானாலும் கர்த்தர் அந்த காரியத்தில் ஜெயத்தை தானியேலுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ என் வாழ்க்கையில் தாமதமானாலும் எனக்கு ஒரு ஜெயம் உண்டு. சத்தமாக சொல்லுங்களே, வாயை திறங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, தாமதமானாலும் ஜெயம் உண்டு. ஆமாம், வாயை திறங்க எல்லாரும், வாயை திறங்க. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க எல்லாரும். சத்தமாக கை உயர்த்துங்க. தாமதமானாலும் எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு வெற்றி உண்டு,
கர்த்தர் எனக்கு வெற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 21 நாள் ஜெபிக்கணுமா? அல்லேலூயா, ஜெபிக்கணும். ஆமென். பதில் கிடைக்கிற வரைக்கும் தானியேல் என்ன செய்யல? விடல. அல்லேலூயா. நீங்க மோசே 40 நாள் வரைக்கும் ஜெபிக்கணுமா? தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையா அனுபவிக்கிற வரைக்கும் என்ன செய்யல? இந்த ஜெபத்தை விடல அவரு. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் நமக்கு பதில் உண்டு. எப்படி அவர் சமூகத்துல காத்திருக்கணும்னா நம் ஜெபத்தோட காத்திருக்கணும். ஆமென். நீங்க எலியாவை பாருங்களேன், மழைக்காக ஜெபிக்கிறார். எத்தனை முறை ஜெபிச்சார் அவரு? மழைக்காக ஜெபிக்கிறாரு. இவ பக்கத்துல இருக்கிற வேலைக்காரன்ட்ட போய் சொல்றாரு, என்னது? போய் என்ன செய், போய் மேகத்தை பார்த்துட்டு வா, வானத்தை பார்த்துட்டு வா சொல்றாரா? இப்ப அவர் ஓடுறாரு, ஒன்னத்தையும் காணா, மறுபடியும் ஓடுறார், ஒன்னத்தையும் காணா, மறுபடியும் ஓடுறார், ஒன்னத்தையும் காணா. இப்படி 7 முறை அவர் என்ன செய்கிறார்? ஓடிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கையளவு மேகம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இப்ப போய் நீ என்ன செய், போய் பேசு, ராஜாட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வேகமா நீ என்ன செய்யி, ரதத்தை பூட்டிட்டு ஓடியான்னு சொல்லுகிறார். இப்போ நல்ல கவனிங்க, இந்த எலியா ஆண்டவர் சமூகத்தில் ஒரே ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு விட கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் அந்த மேகத்தின் அந்த நிலைகள் வருகிற வரைக்கும், மழை மூடுகிற வரைக்கும், மழை பெய்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எது வரைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பது எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் விடாதீங்க. ஆண்டவர் நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். 2வது நல்ல கவனிங்க, நாம் வாக்குத்தத்தங்களை கையில் பிடித்து நாம் காத்திருக்கணும். முதல்ல ஜெபத்தோடு கூட காத்திருக்கணும். 2வது நாம் வாக்குத்தத்தங்களை கையில் எடுத்து நாம் காத்திருக்கணும். இனிமேல் நீங்களாம் உட்காந்துருக்கிற நீங்களாம் நாளையிலேருந்து நோட்டை எடுத்து நீங்கள் என்ன செய்ய, நல்லா எழுதிக்கிறணும். ஏதோ பைபிள் எடுத்துகிட்டு சும்மா உட்காந்துருக்கிறேன்னு கடமைக்காக நீங்கள் சிலர் உட்காந்துருக்கிறாமே, உங்களுடைய நோட்டுகளில் எடுத்து கவனமாக நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நலமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் எழுதுவீங்க, சிந்தைகள் சிதறட் பண்ணாது. அதனால் தயவாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், நோட்டை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நோட்டு போட்டுருங்க. சும்மா போட்டு பைபிளில் உட்காந்துருக்காமல் நீங்கள் என்ன செய்யுங்க, நோட்டு போட்டு எழுதி என்ன செய்யுங்க. ஆமேன். அதில் நீங்கள் கவனமாய் நீங்கள் காத்திருக்கும்படி நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ முதல்ல நல்ல 2வது நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தங்களை கையில் பிடிச்சிட்டு நம்ம காத்திருக்கணும். ஆமேன். என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்தங்களை சந்தேகம் இல்லாம விசுவாசிச்சு அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார் அப்படிங்கிற உணர்வுகளோட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தாமதமானாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்து முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, தாமதமானாலும் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா மாறாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வாக்கு மாறாது. அல்லேலூயா. என்னங்க, நான் அவர் கொடுத்த வாக்கு வேற, ஆனா சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனா நமக்குடைய ஆண்டவர் சூழ்நிலைகள் மாறாதது மாதிரியே தெரியும். ஆனா ஏற்ற நேரம் வருகிறப்போ அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க. அது கர்த்தருடைய அதிசயத்தின் காரியங்கள் அந்த நாளில் செயல்படுவதை நீங்க என்ன செய்வீங்க, அதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஆண்டவர் எழுதி கொள்ளுங்க, என்னாகுமோ புஸ்தகத்தில் இது இருக்குது, 23:19 இருக்குது. இவர் மனம் மாறுவதற்கு இவர் மனிதன் அல்ல, இவர் பொய் சொல்லுவதற்கு இவர் மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றாம இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. தேவன் மனிதன் அல்ல, வாக்கு கொடுத்துட்டு எப்ப நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவருக்கு மனிதன் அல்ல.
தேவன் வாக்கு கொடுத்துட்டார்னா அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சொல்லுங்களே, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை பாடுவோமா? மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்ல கவனிங்க. இந்த எபிரேயர் எழுதின புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 12வது வசனத்துல போட்டிருக்குது, விசுவாசத்திலும் பொறுமையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கையில பிடிச்சி என்ன செஞ்சிருந்தாங்க? காத்திருக்கணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சும்மா காத்திருக்க கூடாது, விசுவாசத்தோட காத்திருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 12:6 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைகள் சுத்தமானவைகள், அதுல ஏமாத்து வேலை இருக்காது, பிராடுத்தனம் இருக்காது. அவர் சொன்னாரு செய்யல அப்படின்லாம் நம்மளை சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்துல வாக்கு பண்ணிட்டார்னா அதுல அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கமா? மக்களை கைத்தட்டுங்களே. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தாரா? அதிசயத்தை பெற்றுக்கொண்டாரா? ஆமாவா இல்லைங்களா? யோசேப்பு தன்னுடைய கனவு நிறைவேறுவதற்கு பல வருஷங்கள் காத்திருந்தாரா? ஆமாவா இல்லைங்களா? அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திட்டார்னா அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதற்கு சில காலங்கள் நம்ம காத்திருக்கணும். வாக்கு தத்தங்களை கையில் கொடுத்துட்டார்னா அந்த வாக்கை கையில் பிடிச்சி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, காத்திருங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கைத்தட்டுங்கள் ஆண்டவருக்கு. நல்ல சத்தமாக கைத்தட்டி கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வேத புத்தகத்துக்கு முன்னாடி எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப குறிப்பு நோட்டுகளில் முன்னாடி எழுதி வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க? இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தினமும் ஜெபம் பண்ணுங்க. டெய்லி அந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை வாசிங்க. அல்லேலூயா. டெய்லி இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? வாசிங்க. இதுக்கடுத்து என்னன்னா, இது இந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிர்மறையான வார்த்தைகளையோ எதிர்மறையான எண்ணங்களையோ உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருவானே ஆனால் அதை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி போடும். அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வாக்குத்தத்தம் தாமதமானாலும் சொல்லுங்க தோல்வி அடையாது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் தாமதமானாலும் தோல்வி அடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூணாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஆமென். கீழ்ப்படிந்து காத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னோம்? ஜெபம் பண்ணி காத்திருக்கணும். ரெண்டாவது வாக்குத்தத்தங்களோடு கூட நம்ம காத்திருக்கணும். மூணாவது நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருல 1 சாமுவேல்ல, பலியை விட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆமென். பலியை விட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நோவா ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறார். வேதம் சொல்லுது, நோவாவையும் நோவாவினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா.
அவர் 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 ஆண்டவர் சொன்ன மறுநாளே வந்து மழை பெஞ்சிருச்சா? இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே வந்து அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சான்னா இல்லை. இவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறார். அந்த வார்த்தைக்கு காத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ல சொல்ல செய்கிறார். இந்த மரத்தை எடு, இந்த மரத்தை சரி செய்யி, இந்த மரத்தை நீ என்ன செய்ய, கப்பல் செய்யறதுக்கு எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணு. எல்லா காரியத்தின்படியும் இவர் செய்கிறார், காத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் காத்திருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு பதில கண்டிப்பா கட்டளையிடுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. நான் அடுத்து நல்லா கவனிங்க. 4வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஆமென். பொறுமையோட காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? ஆமென். யாக்கோப்பு 1:4 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை உங்களுடைய வாழ்க்கையில பூரணமாய் செயல்படணும். அந்த விதத்தில் நீங்க காத்திருக்கிறப்போ கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லி கொடுத்தோம் இல்லையா, யோபு எப்படி காத்திருந்தாரு? பொறுமையோட காத்திருந்தாரா? ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? அப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சுட்டு ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணேன் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த 120 நாளும் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் என்ன செய்யுங்க, காத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி உங்களை ஆளுகை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். காத்திருந்தா என்ன நடக்கும்? காத்திருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 2வது தேவனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் உங்களுக்கு என்ன செய்யும்? காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பலனை என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அப்போ சமாதானம் நம்மளை மூடுமா? நம்மளுடைய வீட்டை மூடுமா? அவருடைய பலன் நமக்குள்ள கிடைக்குமா? கட்டுக்கள் உடைக்கப்படுமா? விடுதலை கிடைக்குமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம வளரலாமா? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 400 வருஷம் அடிமைத்தனம் நீங்குவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தார்கள். அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரா? ஆமென். எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? 400 வருஷம் அவங்க காத்திருந்தாங்க. அல்லேலூயா. 38 வருஷம் வியாதி நீங்கிறதுக்கு ஒருத்தன் காத்திருந்தானா? வேற எங்கேயும் காத்திருக்கல. பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் தண்ணியை கலக்குவார்னு சொல்லி என்ன செய்கிறார்? அற்புதத்துக்காக காத்திருக்கிறார். 38 வருஷம் காத்திருந்தார் அவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சீசர்கள் அங்கே 120 பேர் கூடி காத்திருந்தாங்களா? அப்ப எல்லா காரியத்துக்கும் எது முக்கியம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம இந்த 120 நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்காக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் பேசுறப்போ அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா முடிச்ச உடனே சொல்லிடுவேன், அக்கா நீங்க எப்படி இருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. வாய்களை திறந்து அல்லேலூயான்னு சொல்லணும். முதல் நாளே நல்ல உற்சாகத்தோட நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென், அல்லேலூயா. தாவீது ராஜாவாகிறதுக்கு கர்த்தர் காத்திருக்க வச்சாரா? உடனே ராஜாவாயிட்டாரா? யோசேப்பு உடனே அதிபதி ஆயிட்டாரா? அல்லேலூயா. எல்லா நிலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க காத்திருந்தார்கள், உயர்த்தப்பட்டார்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள், அதனால உயர்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கும் இனி வருகிற நாட்களில் ஒரு உயர்வு உண்டு. ஆமென். எனக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்வார்? செய்தருளுவாராக. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம், அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியப்பா. ஆமென், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே கண்களை மூடிடும். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே துதிக்க ஆரம்பிப்போம். தேவனே உமக்கு நன்றிப்பா, தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் சமூகத்தில் அப்படியே நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் அப்படியே துதிப்போம். ராஜா உமக்கு நன்றி. ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே உயர்த்துவாமே. இந்த பாட்டை அப்படியே படிச்சிருவோமாமே. காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு,
காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் வாழ்வில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுங்க. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, ஸ்தோத்திர ஆண்டவரே. அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், அவர் சார்பில். ஆமென். சார்பில் செயலாற்றுவார். எல்லாரும் இணைந்து அப்படியே சொல்லுவோம். அப்படியே காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். நல்லா சொல்லுவோம். அப்படியே காரியத்தை வாய்க்கச் செய்வார். நிச்சயமா நடக்கும். ஆமென். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென். வழியை ஆமாப்பா கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, சொல்லுங்க. ஆண்டவரை துதிங்க. ஆமென். அவரையே நம்பீரு. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் அப்படியே இந்த ஜெப குறிப்பு படிவத்துக்கு நேர கைகளை நீட்டுங்க. ஆமென். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும்பா. உங்க வல்லமை வெளிப்படுவதாக. உங்க வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்பு ஆண்டவரை எழுதி கொடுத்திருக்கிறாங்க, விசுவாசத்தோட எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அவரவர்கள் வீடுகளில் இந்த ஜெப குறிப்பை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பு வார்த்தைகளுக்குள்ள செயல்படுவதாக. இதற்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. அற்புதங்களை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சுகபலன் ஆண்டவரே கூட இருப்பதாக. வல்லமையுள்ள ஆவியானவர் எல்லாரையும் நடத்தட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் கூடுகையை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க. தேவ மகிமை கூட இருக்கட்டும்ப்பா. கர்த்தருக்கு சமூகத்துல காத்திருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ வருகிற நாட்கள்ல பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்திருளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரா.